ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா நெத்திலி மீன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நெத்திலி மீன் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்க போறோம். இதுல தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி போடுறேன். ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி. இது காரம் அவ்வளவா இருக்காது, கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் பிழிஞ்சு எடுத்திருக்கேன், இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா தடவியாச்சு. எல்லா மீன்லேயும் மசாலா உள்ள பொருளவு தடவிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா தடவியாச்சு. இப்போது இந்த மீன் மசாலாவில் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் பொரிச்செடுக்கலாம். பொரிச்செடுத்துட்டோம்னா நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடும். வாங்க, நான் உங்களுக்கு இது எப்படி பொரிக்கிறது அப்படின்றத காட்டுறேன். இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். நல்லா நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். தவா வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபிஷ்ஷெல்லாம் இதில் போட்டுக்கலாம்.
ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது கேர்ஃபுல்லாக திருப்பணும், ஏன்னா சின்ன ஃபிஷ் அப்படின்றனால சீக்கிரமாக உடஞ்சிடும். இது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி முடிச்சோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கேர்ஃபுல்லாக இது பண்ணணும், ஏன்னா இது வந்து குட்டி ஃபிஷ், அதனால சீக்கிரமாக உடஞ்சிடும். இது ஃபுல்லாக பொரிச்சு முடிச்சோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.